சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அர்ஜுன் எரிகேசிக்கும் டேவிட் பராவேனுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா கத்தார் மாஸ்டர்ஸில் நடந்திருக்கு. ஸோ கத்தார் மாஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் எரிகேசி வின் பண்ணலை, பட் எக்ஸலண்ட்டான ஒரு கேம் வந்து ஆடிருக்காரு. ஆனால் வந்து தேர்ட் பிளேஸும் எடுத்திருக்காரு. ஸோ இவர் தானே அடுத்த வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஆடிட்டு இருக்கிறாரு. ரீசெண்டாக நான் ஒரு 1.5 years or 2 years க்ளோஸாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அர்ஜுன் எரிகேசியோட கேம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவரை வந்து நம்ம செல்லமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து மேட்மேனும் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கேமில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேமில் வந்து டேவிட் பராவியன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கிராண்ட் மாஸ்டர் கூட விளையாடுறாரு. கேம் வந்து நைட் F3 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓப்பனிங் வேரியேஷன் நம்ம வந்து இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ இது நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிங்லிரனுக்கும் குகேஷ்க்கும் நடந்த ஆட்டத்தில் நம்ம பார்த்துருந்தது தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கேம்பிட்டிங் ஐடியா. ஸோ பட் இங்கே அந்த எக்ஸாக்டான மூவ் ஆர்டர் நம்ம வந்து பார்க்கல. ஸோ ப்ளஃப் மேன் கேம்பிட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர்ஸ் ப்ளப் ஃபேன் கேம்பிட் சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். பட் இங்கே அந்த மாதிரி ஆடல. ஸோ நைட் F6 இது வந்து மைக்கேல் கேம்பிட்னு போட்டிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஓப்பனிங் நேம்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ G3 அதுக்கப்புறம் H5. ஸோ குயின் A4 செக் வைக்கிறாரு. பிஷப்பெல்லாம் பிளாக் பண்ணுறாரு. செக் வச்சா பிஷப்பெல்லாம் பிளாக் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் அர்ஜுனியா விளையாடுறாரு அப்படின்னா பானா B5க்கு புஷ் பண்ணுறாரு. ஸோ குயின் சைடில் ஸ்பேஸை கெயின் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் H4னு வராரு. ஐடியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரூக்கை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் சாக் அடிக்கிறது தான் இங்கே ஐடியா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் சாக் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை நம்ம கூடிய விரைவிலையும் பார்ப்போம். ஸோ E5 எக்கச்சக்கமான ஸ்பேஸ் வந்து இங்கே கெயின் பண்ணுறதை பார்க்க முடியும் உங்களால் பிளாக் வந்து. பட் பிஷப்பை ஃபேன் ஷட்டோ பண்ணும்போது நமக்கு லைட் ஸ்கோர் கண்ட்ரோல் எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். ஸோ D3 E4. ஸோ பிஷப்பை ஃபேன் ஷட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, சென்டரை வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் இந்த இடத்துல பெஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு G2 தான். ஐடியா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கேப்சர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா பிஷப் இன்ட்டு B7 இருக்குது. ஸோ கேப்சர் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து இந்த ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குயின் C7 இல்லை குயின் C8 வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ குயின் C7 கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம், அல்லது குயின் டு C8 வந்து கன்சிடர் பண்ணலாம். இது குயின் C8ஓட குயின் C7ஓட குயின் C8 வந்து பெட்டரான மூவ். ஏன்னா பேட்டரி ஃபார்ம் பண்ணுறோம், தேவைப்பட்ட எக்ஸ்சேஞ்சை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ பட் கேமில் வந்து D இன்ட்டு E4 விளையாடுறதுனால ஃபஸ்ட்டு ரூக் இன்ட்டு H4. இதில் என்ன நடக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு 2 பான் வந்து கிடச்சிருது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம வந்து சாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பானை வந்து எடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரூக்ஸ் வந்து ஆக்டிவேட்டாக இல்லை. ஸோ இந்த ஒரு 2 பீஸ் ஆக்டிவிட்டியில் அவர் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அவரோட மூவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்லியண்ட்டான மூவ் தான். ஏன்னா கம்ப்யூட்டரில் வந்து டாப் ரெக்கமெண்டட் மூவ் வந்து அவர் வந்து ஆடிருக்காரு. டேட்டா பேஸில் இந்த மாதிரி ஏற்கனவே கேம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி நியூ கேம் அண்ட் நியூ சாக்ரிஃபைஸ். ஏன்னா அந்த மூவ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 11 தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக நான் ஒரு பிளண்டர் பண்ணிட்டேன். ஜென்ரலாக வந்து ரிசல்ட்டை வந்து மறைக்கணும். அதுதான் நீங்களும் விரும்புவீங்க. ஸோ 0 போட்டோம் அப்படின்னா மறைஞ்சிரும். இதை நான் வந்து ஜென்ரலாக மாற்றிருக்கணும் இதுக்கு முன்னாடி. இப்போ தான் நான் மாற்றுறேன். இந்த நியூ செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கேம்லேயும் இனிமேல் டைமோட வரப்போகுது. அதனால தான் வந்து ரிசல்ட் எல்லாமே தெரிஞ்சிடுது. பட் இனிமேல் நான் வந்து அதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ இது வந்து என்னுடைய மிஸ்டேக். ஸோ என்னோட பிளண்டர். பட் டைமுக்காக தான் முக்கியமாக நான் இந்த செட்டப் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரூக் F1 அதுக்கப்புறம் பான் டு F5. இந்த மாதிரி டைம் ஸ்டாம்ப்ஸோட எப்படி கேம் வந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் chess.comல மோஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டாப் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய கேமை நீங்கள் PGனா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணும்போது உங்களால் வந்து டைம் ஸ்டாம்ப்ஸோடு எடுக்க முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டைம் டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ மேட்மேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ 1 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு 36 நிமிஷம் தான் இருக்குது. இதில் இன்னொரு ஆடட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பார்த்த அதே ஃபார்மேட் தான் இது. ஸோ 40 மூவ்ஸ்க்கு அப்புறம் 30 மினிட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ பான் டு F5. ஐடியா என்ன அப்படின்னா H2 பான் வந்து அட்டாக்ல இருக்குது. OC பான் நினச்சி வெட்டணும் அப்படின்னா பிஷப் இன்ட்டு E4 இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நைட்டுக்கு ஒரு டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் அந்த நைட்டுக்கு ப்ரெஷர் ஆகிறத பார்க்க முடியும். என்னென்னா நீங்கள் வெட்டும்போது திரும்ப அங்கே வந்து ப்ரெஷர் டெவலப் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் சொல்லி அவர் A6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் A4 போட்டதுக்கப்புறம் பிஷப் வந்து ரூக்குக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கு. அதனால் அந்த பின் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ A இன்ட்டு B5 அப்புறம் C இன்ட்டு B5 விளையாடுறாரு. ஃபியூச்சரில் நைட்டு C4 ஸ்கொயருக்கு வரும். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை E6 போட்டு C4ஐயும் D5யும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ நைட்டை சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம். இப்போ நம்ம வெட்டினா என்ன ஆகும்? ஸோ வெட்டினாங்க அப்படின்னா குயின் டேக்ஸ் D2 வரப்போகுது.
பட் எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் உங்களுக்கு இங்கே அட்டாக்ல இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு இங்கே கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் இன்ட்டு B7 நம்மளால் விளையாட முடியும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிஷப் இது ஆக்சுவலாக இப்போதைக்கு. அவர்கிட்டையும் கம்பீட் பண்ணுறதுக்கு பிஷப் இருந்தாலும் இந்த பொசிஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன் ஃபார் ஒயிட். பிஷப் D5 விளையாண்டுட்டு அந்த ப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் போட்டுகிட்டே இருக்காரு. A5. ஸோ குயின் சைடு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பெட்டர் மூவ் வந்து பார்த்திங்கன்னா E3. ஐடியா என்னென்னா ஜஸ்ட்டு இந்த ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரை நம்ம உடைக்க பார்க்குறது தான். பட் A5 அதுக்கப்புறம் G6 அந்த பானுக்கு சப்போர்ட் போடுறாரு. பிஷப்போட டயங்கலையும் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ரூக் A3. ஸோ ஒவ்வொரு கேம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து ஒரு ஸ்டார் மூவ் வந்து விளையாடுவார். அந்த விதத்தில் அவர் வந்து ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் ஆடினார். பட் அதை விட ப்ரில்லியண்ட்டான மூவ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரூக் லிஃப்ட் தான். அழகாக வந்து பார்த்திங்கன்னா கிங்கை கேன்சலே பண்ணல. ஏன்னா ரூக்கை மூவ் பண்ணிட்டார். இந்த பக்கமும் பானு எங்கேயே போயிடுச்சு, பறந்து போயிட்டு இருக்க பானு. ஸோ ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரூக் H3 வந்து வரப்போகுது. ஸோ இது எப்படி மேனேஜ் பண்ண போகிறாரு பிளாக்? ஸோ C4 வந்து விளையாடுறாரு, த்ரெட்னிங் அ ஃபோர்க். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து கம்ப்யூட்டர் என்ன நினைக்குது அப்படின்னா, நம்ம டெவலப்மெண்ட்டை பண்ணிவிட்டு இன்னும் மோர் பீஸ் இன்வால்வ் பண்ணுவோம். ஏற்கனவே எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டேன். அப்போ வந்து பானை புஷ் பண்ணும்போது நமக்கு இந்த பீசஸ்லாம் வந்து இன்னும் உள்ளே அவங்களும் பறக்க விடலாம் பீஸை உள்ளே. அப்படி விட்டால் தான் வந்து நம்மளால் வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கம்ப்யூட்டரோட ஒரு ஐடியா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரூக் H3 விளையாடணும் அப்படின்னா குயின் E7. இன்ஃபேக்ட் இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஸ்ட்ராட்டஜிக்காக வின்னிங்லாம் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக்காக பெட்டர். ஏன்னா சென்ட்ரல் அவ்வளோ எக்கச்சக்கமான ஸ்பேஸ் இருக்குது. கிங் வந்து எங்கேயும் போகிறது கிடையாது ஒயிட்டுக்கு. ஸோ கொஞ்சம் பிரச்சனைக்குரிய வேரியேஷன். பான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ல தான் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால C4 வந்து கொஞ்சம் ப்ரீமெச்சூர்டான மூவ். இதனால் இப்போ அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் பொசிஷனை வந்து எட்டியிருக்காரு. ரொம்ப ஈஸியான கன்வர்ஷன் கிடையாது, பட் இங்கேருந்து கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரூக் டு H3. இங்கே ரூக் A4 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப டாக்டிக்கலான ஒரு மூவ். இந்த இடத்துல நீங்கள் ஃபோர்க் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் நைட் டெக்ஸ் E4 ஆட முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே விளையாடுனீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம க்ரீடியாக விளையாடணும் அப்படின்னா நைட் டு D6 செக்கு, பிஷப்பால் வெட்டினதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு D5 விளையாட முடியும். ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒயிட். பட் ரூக் A4 விட ரொம்ப நேச்சுரலான மூவ் ரூக் H3. நிறைய பேர் இதுதான் நீங்கள் ஸ்பாட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் அர்ஜுன் ஆடுறாரு. ஸோ குயின் G4க்கு அப்புறம் நைட்டை முதல்ல வெட்டுறாரு. ஏன்னா ரூக் G3 விளையாட நினைக்கிறாரு. ஸோ பான் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அவர் என்ன மிஸ் பண்ணுறாரு அப்படின்னா ரூக் G3க்கு அப்புறம் பிஷப் செக் கொடுக்குறாரு. கிங் எனிவே சென்ட்ரல் தான் இருக்க போகுது. ஸோ குயின் E6 போயிடுறாரு. அதுக்கப்புறம் பான் சென்டர் பான் வந்து ட்ராப் ஆகிடுது. ஸோ இதனால தான் இந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான வேரியேஷன். நைட் டு D7 ஆடி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனையை அவாய்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ரூக் இன்ட்டு A5. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த E4 பான் ரொம்ப வீக் பான். அதனால் கம்ப்யூட்டர் என்ன நினைக்குது அப்படின்னா, அந்த பானை வந்து நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த பானை வந்து வின் பண்ண முடியும். ஸோ பட் இங்கே அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ஹியூமன் தான். ஸோ ஹி பிளேஸ் பிஷப் C3. ஸோ பிஷப் இந்த இடத்துல ரூக் E3 விளையாடினாலும் ஒன்றும் பெரிய இஷ்யூ வராது. ஏன்னா நமக்கு செக்கு கொடுத்தாலும் பிஷப் கவர் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரூக் இன்ட்டு B5 விளையாடிங்கன்னா பிஷப் இன்ட்டு E4 செட்டிங் அப் டிஸ்கவரி. அப்போ கிங்கை மூவ் பண்ணிங்க அப்படின்னா பிஷப் இன்ட்டு G6 விளையாட முடியும். ஸோ இதுவுமே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷன். ஸோ பிஷப் C3. பட் பிஷப் C3 விளையாடுறதுக்கப்புறம் அவர் வந்து குயினை வந்து வச்சு டிஸ்கவரி செட்டப் பண்ணுறாரு. சிம்பிளாக கிங்கை மூவ் பண்ணிவிட்டு கேஸ்லிங்கே பண்ணல, பட் கிங்கை வந்து பொறுமையாக மூவ் பண்ணிகிட்டே வராரு சேஃப்டிக்கு. ஸோ ரூக் இன்ட்டு B5. இதுதான் வந்து லாஸ்ட் மிஸ்டேக்னு சொல்லணும், அல்லது லாஸ்ட் பிளண்டர் ஆஃப் த கேம். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் அட்விஷன் வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாரு. ப்ளஸ் நீங்கள் டைமையும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அவரையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. 34 செகண்ட் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரூக் இன்ட்டு B5 விளையாடுறாரு. இந்த இடத்துல அவருக்கு பெஸ்ட் சாய்ஸ்னு நீங்கள் சப்போஸ் இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா பிஷப் A3 செக்கு, பிஷப் B2, அதுக்கப்புறம் திரும்ப அதே தான். ஸோ பீஸை இன்வால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் அட்டாக் பண்ண முடியுன்றது தான் கம்ப்யூட்டரோட ஐடியா. ஏன்னா இந்த C4 பானோட அட்வான்டேஜை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த லைட் ஸ்கோரில் வந்து லேண்ட் ஆகிறது தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நைட்டாக இருக்கும். பட் அவர் வந்து ரூக் இன்ட்டு B5 விளையாடுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேட் நடக்குது. இந்த ட்ரேடுக்கு அப்புறம் அவர்கிட்ட அட்டாக் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அந்த ரூக்குக்கான எக்ஸ்சேஞ்ச் பண்ணார் இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் பண்ணார் இல்லையா, அதுக்கான காம்பன்சேஷன் ஒன்றுமே கிடையாது பேசிக்காக. ஸோ C3 ட்ரை பண்ணுறாரு, ஏதாவது த்ரெட் இருக்குமா பார்க்குறாரு, இன்னும் டிஸ்கவரி கொடுக்குறாரு. பட் சிம்பிளாக பிஷப் இன்ட்டு G6 விளையாடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் அப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 பானுமே அப்பில் தான் இருக்கிறாரு. ஒரு பான் வந்து அப்பில் இருக்கிறாரு, இப்போ 2 பான் அப்பில் இருக்கிறாரு. ஸோ நைட் C6 டெவலப் பண்ணுறாரு ஃபைனலி. பட் குயின் டு D2 மேட் த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ குயினை வந்து F5 செக் வரப்போகுது. ஸோ குயின் டு A4 போகிறாரு. நீங்கள் அங்கே போய் செக் கொடுத்தீங்கன்னா நான் ரூக்கை வெட்டிடுவேன் அப்படின்றாரு. ரூக்கு தேவையில்லைங்க, எனக்கு கிங்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூக்கை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குயின் E3 செக் வைக்கிறாரு. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி குயின் G5 செக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ குயின் E3 செக்கில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கிங் வந்து முன்னாடி வந்து பிஷப் அட்டாக் பண்ணுறது தைரியமாக. ஸோ பிஷப் C2 ரொம்ப ஒரு கிரேட் மூவ். ஏன்னா
குயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அந்த 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 இதை பண்ணுறதுக்கு, அதாவது ரூக்கை வந்து ஃப்ரீ ரூக்கை கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ கிங் டு D2 போனதுக்கப்புறம் குயின் இன்ட்டு F1, அதுக்கப்புறம் குயின் F4 செக்கு, கிங் E7, அதுக்கப்புறம் ரூக் E3 செக்கு, பிஷப்பெல்லாம் பிளாக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப குயின் C7ல் செக் வைக்கிறாரு, கிங் F6 வராரு, ரூக் F3 செக்கு, பிஷப்பால் பிளாக் பண்ணுறாரு. பட் இந்த பொசிஷனில் பிஷப் இன்ட்டு F5 ஆடும்போது ஆச்சரியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸை வந்து அவர் வெட்டல, அதுக்கு பதில் நைட்டால் பிளாக் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூக் இன்ட்டு F5 விளையாண்டிங்கன்னா நீங்கள் செக்மேட்டிங் பேட்டர்னில் வந்து மாட்டிப்பீங்க. ஈஸியாக வந்து ஒரு ஓப்பன் பொசிஷன் தான் இது. ஸோ மேஜர் பீஸ் எண்டிங். ஸோ ரொம்ப மேஜர் பீஸை வச்சு செக்மேட் பண்ணுற எண்டிங் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவீங்க. அதனால் அவர் நைட்டை வச்சு பிளாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு செக்கு, கிங் F7. அந்த பிஷப்பை வந்து போன மூவிலே வந்து ரூக்கால் வெட்டியிருக்க வேண்டியது, வெட்டினா செக்மேட் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, ஏன்னா வெட்டவே மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி இங்கே டபுள் செக் கொடுக்குறாரு. வெட்டி தான் ஆகணுன்றாரு, வெட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் F6 வச்சு ஆக்சுவலாக போர்ட்லேயே செக்மேட் நடக்குது. நம்ம ஃபர்தராக வந்து கேமில் என்ன நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்க வேண்டியதே கிடையாது. ஸோ போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் எரிகேசி வந்து செக்மேட் வந்து டெலிவரி பண்ணிட்டாரு. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு கேம் வந்து இங்கே ஆடிருக்காரு. அதே போல் இங்கே வந்து இந்த பொசிஷனில் வந்து ரூக் டேக்ஸ் F5 இந்த இடத்துல பிஷப் E6 செக் வைக்கும்போது உங்களுக்கு தோணிருக்கும் இது மட்டும்தானா ஒரு மூவ், வேறு எதுவும் மூவே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக மூவ்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கிங் வந்து G7 போகலாம். அப்படியே G7 போனாலும் நமக்கு வந்து குயின் G5 செக் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக பிளாக் பண்ணியாச்சு. ஸோ நைட்டை வச்சு நீங்கள் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டை வச்சு பிளாக் பண்ணிங்க அப்படின்னா ரூக்கால் F7ல் செக் கொடுக்க முடியும். ஸோ எல்லாமே கவர் ஆகிருக்கு. பேக் ரேங்க் தான் போகணும். கிங் H8 போனதுக்கப்புறம் நம்ம செக்கோட வரணும் பார்த்துக்கோங்க. ஸோ குயின் டு D8 செக்கு அல்லது குயின் H6 செக்கு எப்படினாலும் நம்ம வைக்கலாம். ரொம்ப ஈஸியான செக் H6 செக் மாதிரி தெரியும். அண்ட் தென் குயினை வந்து G7 வச்சு செக்மேட் பண்ணிடலாம். ஸோ அந்த குயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு போயிட்டு ரூக்கை கேப்சர் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துட்டுருக்கு. ஸோ அதோட கிங் வந்து செக்மேட் ஆகிறத அழகாக பார்த்துட்ருக்கு. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது நம்ம பிகினர் லெவலில் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் சொல்லிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து நம்மளால் பிரேக் பண்ணி அசால்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இவருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மேட்மேன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது நீங்கள் வந்து நம்ம chess.com-ஓட ரிப்போர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கத்தார் மாஸ்டர்ஸில் ஃபிடே சர்க்கியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து செலக்ட் ஆகலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்து தெரியும், ஒரு 6 or 7 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபேபிக்கும் நம்ம அர்ஜுன் எரிகேசிக்கும். இதுக்கப்புறம் பிளிட்ஸ் அண்ட் ரேபிட் இருக்குது, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பிளிட்ஸ் அண்ட் ரேபிட் இருக்குது. அதுலேயும் இவரால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிடே சர்க்கியூட்டில் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஃபேபி நல்லா பண்ணலை அப்படின்னா அர்ஜுன் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாலும் கூட அவரை வந்து ஓவர்டேக் பண்ணி ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஆஃப் த இயர் 2025 அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உள்ளே வந்துருவாப்பில். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி அர்ஜுன் எரிகேசிக்கும் குகேஷ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேருந்து வேர்ல்டு சாம்பியனாக இவருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதான் நான் அந்த கேள்வியாக வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.